ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் நம்ம ரியோராஜ் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஜோ படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரியோராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த படத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஜோ படத்தையுமே தேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் சுமாராக போய்கிட்டு இருந்தது. 3வது நாளாக படம் பிக்கப் ஆகி எங்கேயோ போயிருச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லார் மத்தியிலுமே இந்த ஜோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமாக நம்ம ரியோராஜ் அவருடைய லைனப்பில் அவருக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து அவர் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஜோ படம் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஹாட் ஸ்டார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு 4 வாரம் கழிச்சு இந்த படத்தை வந்து ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஹாட் ஸ்டார் இந்த ஜோ படத்தை வந்து 8 வாரம் கழிச்சு தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாமா. அதாவது தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த ஜோ படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஹாட் ஸ்டார் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஜனவரி 3rd வீக் அப்படி இல்லைனா ஜனவரி 4th வீக் இந்த ஜோ படத்தை ஹாட் ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே ஹாட் ஸ்டார் தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த ஜோ படத்தை ஹாட் ஸ்டாரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த ஜோ படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.